ருத்ரா, இவ்வளோலாம் ஆனதுக்கு அப்புறமும் பூஜையோட முக்கியமான விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உன் முகத்துல லேசா சந்தேகக்களை எனக்கு தெரியுதேப்பா. சேச்சே, எனக்கு சந்தேகம் இல்லை குருவே. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள், இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம். இதுவரைக்கும் நடந்த பூஜைகளால உனக்குள்ள ஆவாகனமா இருக்கிற சக்திகளோட பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தானே அது? ஆமா குருவே. தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா ருத்ரா. இந்த மாதிரியான கேள்விகளும் ஆர்வங்களும் சகஜம்தான். உனக்குள்ள இருக்கிற சக்தி சொரூபி எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை உனக்கு இருக்குல்ல ருத்ரா? நிச்சயமா குருவே, ஆசை இருக்க. இதோ ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குருவே, நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்? ருத்ரா, இது அக்னி மூலமா நீயே உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் உனக்குள்ள இப்ப அடக்கி இருக்கிற அக்னி நிர்பந்தக சக்தி. குருவே, குருவே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னு எனக்கு தெரியல குருவே. நீங்க அதிசய மனிதர். நீங்க உண்மையிலேயே ஒரு மகான். உங்க பாதங்கள்ல நான் ஒரு அடிமையா இருக்கேன் குருவே, அடிமையா இருக்கேன். ருத்ரா, நானும் சரி நீயும் சரி எல்லாருமே அடிமையா இருக்கிறது அந்த ஆண்டவனோட பாதங்கள்ல மட்டும்தான். பைரவா, இவ்வளவு நாளும் நான் தான் சக்திசாலின்னு ஆடிக்கிட்டு இருந்தல்ல, அகங்காரத்துல என் இதயத்து மேல காலை வச்சு திமிரா பேசிக்கிட்டு இருந்தல்ல, இதோ அந்த அகங்காரத்துக்கும் திமிருக்கும் நான் கொடுக்கிற பதில் தான் இந்த ருத்ரா. உன்னை விட 100 மடங்கு சக்திசாலியா மாறி உன்னை எதிர்க்கிற அளவுக்கு நான் தயார் பண்றேன் பைரவா. உன்னை அடியோடு அழிக்கிறதுக்கு ருத்ரா இப்ப புது அவதாரத்தோட வரப்போறான். முள்ளால தான் எடுக்கணுங்கிற விஷயத்த இவன் மூலமா உன்னை அழிச்சு நான் நிரூபிச்சு காட்டுறேன். பைரவா, தயாராகிரு. உன் கடைசி நிமிஷங்களை என்ன ஆரம்பிச்சிரு.